இது கூட இருக்கிற ஆணுங்களுக்கு நம்ம பேர் வாங்க முடியல. இவன் பாட்டில் எப்போ பார்த்தாலும் லீடராக இருக்கான்னா, காலச்சக்கரத்திற்கு முதல் ராசி 27 நட்சத்திரங்களிலே முதல் நட்சத்திரம் அங்கே தான் நிற்கிது. சூரிய பகவான் தலைமை கிரகம் அங்கே தான் உச்சம் அடைகிறாரு. செவ்வாய் அங்கே தான் ஆளுமை செலுத்துறாரு. ஆக இத்தனை அம்சங்கள் இவர்களுக்கு இருக்கிறதுனால இவங்க ஒரு பொது இடத்துல 4 பேர் தயங்கி நிற்கிற இடத்துல நாற்காலி போட்டு மேஷத்துக்கு அமர தெரியாது. நாற்காலியை தூக்கிட்டு எந்திரிச்சு வாடா 2ல 1 பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு டைப்பு மேஷத்தோட டைப்பு. குடும்பத்திலையுமே பெண்களாக இருந்தாலும் சொல்ல 4 பிள்ளைங்க முசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தாலும் மேஷராசிகள் இருந்தாலும் என்ன 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 பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்க. பஸ்ஸில் கூடங்க பெண்களில் 4 பேருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஏதோ ஒன்று நடந்துகிட்டு இருக்கு, ஆண்களே கூடி நின்று சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா டக்குன்னு என்னங்க பிரச்சனை அப்படின்னு கேட்டாங்கன்னா அது மேஷராசிக்கார பெண்கள். ஆக அந்த இடத்தில் அவர்களுடைய ஆளுமையை அது ரத்த சம்பந்தமாக இருந்தாலும் சரி, முன்ன பின்ன தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே கண்ணு ஒரே டைப். அது வந்து மேஷத்தினுடைய பெண்களுடைய இயல்புன்னு சொல்லுவாங்க. இந்த குணாதிசயங்கள்னால அந்த இடத்துல பேசாமல் அவங்கள எதிர்க்க முடியாமல் வந்துடுவாங்க. அவன் போய் இன்னார் யார் எவர் என்னென்னு ஸ்கெட்செல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு உங்களை எப்படி கார்னர் பண்ணுறது அப்படின்னு எதிரிகள் மேசராசிக்காரர்களுக்கு உருவாங்க. தொழில் செய்கிற இடத்துல மேசத்தினுடைய ஆளுமையை கண்டு நிறைய எதிரிகள் அவர்களுக்கு உருவாங்க. வேலை செய்கிற இடத்துல அவர்களுடைய தலைமை பண்பை கண்டு மேசராசிக்காரர்களுக்கு நிறைய எதிரிகள் உருவாங்க. 4 பேர் அண்ணன் தம்பி கூட பிறந்திருந்தாலும் இளையவனாக இருந்தாலும் மூத்தவை மாதிரி குடும்ப பொறுப்பை நடத்துறதுல மேசராசிக்காரர்களுக்கு எதிரிகள் உருவாங்க. வாய் சொல்லால் மேசராசிக்காரர்களுக்கு எதிரிகள் உருவாங்க. ஆக மேசராசிக்காரர்களுக்கு பாருங்கள் 4 டாபிக்லேயும் எதிரி இருக்கியா அப்படின்ற மாதிரி 4 திசைகளும் இவர்களுக்கு கண்ணுக்கு தெரிந்த எதிரிகள். கண் முன்னாடி நடமாடி கொண்டு இருப்பார்கள். டச் பண்ண முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது மேஷத்துக்கு இறைவன் கொடுத்த வரன்னு சொல்லலாம்.